ஆயால் இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா எம்எல்ஏ எனக்கு கம்ப்ளைண்ட்டு. நல்லா தான் சாப்பிட்றோம், நல்லா தான் வாங்கி தராங்க, நல்லா தான் பார்த்துக்குறாங்க, இந்த கூட இருக்கிற அரை டிக்கெட்டு கால் டிக்கெட்டெல்லாம் நல்லா தான் பேசி இது பண்ணுது. ஆனால் ஏன் அந்த சோக நிலைமை மட்டும் நம்மளுக்கு அப்பப்போ மனசு ஏன் டபால்னு ஒரு சோகத்துக்கு போகுதுன்னு தெரியல. இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி மைண்டு மாறிடுது. என்ன காரணம்னு கேட்டால் தெரியல. சரி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னா போகும்போதே இப்படி போகிறது. நான் தான் கூட அவர் சொல்கிறாரு, கோயிலுக்கு தானே போகிறோம், ஏன் இப்போவும் உம்முன்னு வரேன். உம்முன்னு வரலைங்க, மைண்ட் அப்படி ஆயிடுது. என்ன காரணம்னு கேட்டால் எனக்கு ப்ராமிஸே தெரில, காரணமே தெரில. ஒரு மாதிரி ஆயிடுது மைண்டு, எதனாலன்னு தெரில. நல்லா தான் சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் பார்த்துக்குறாங்க, இதுக்கு மேலே என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் தான் நான் சொன்னேன், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டாங்க. உங்களையெல்லாம் பார்க்குறனால தான் இப்படியெல்லாம் வருதோ அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. இவங்க ஊரையெல்லாம் இருந்தாலே இந்த மாதிரி ஆயிருமோ, அதுதான் ஒரு டவுட்டாக இருக்குது. மித்தபடி ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. நானும் சுற்றி யோசிச்சு பார்த்தாலும் இந்த ஒரு காரணம் தான் வருது. இவங்க 3 பேர் மூஞ்சி பார்த்தாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிரும் போல இருக்குது. வேறு யாரும் இல்லது, என் கணவர், நான் பெற்ற 2 பசங்க. இப்போ தத்தெடுத்துட்டு வந்த 3 டிக்கெட் இருக்காங்க. ஒன்று டின்ட்டு, அப்புறம் 2 முயல். இவங்களெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு மைண்ட் அப்படி ஆயிடுது. பெட்ஸை பார்த்து இப்படி சொல்லாதீங்க அப்படின்னாங்க. பெட்டு மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அவங்க கூட வந்தால் பெட்டு மாதிரி நடந்துக்குது. என்னை பார்த்தா மட்டும் அத்தனை அட்டூழியம் பண்ண வேண்டியது, எல்லாத்தையும் இழுத்து ஏற்றிட வேண்டியது, க்ளீன் பண்ணுறதுக்கே அரை நாள் ஆயிடுது. அப்புறம் மைண்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகாமல் என்ன ஆகும்? காலையில் எந்திரிப்பது, சோறாக்குவது, குளிப்பது, அதுக்கப்புறம் இவங்களை துரத்தி விடுவது, அதுக்கப்புறம் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறேன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஆயுத சீமார் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்தோம்னா இது இந்த வீட்டை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே 2 hours ஆயிடுது. சும்மா கூட்டினா 2 மணி நேரம் ஆகாது, 10 நிமிஷத்தில் கூட்டி எடுத்துடலாம். இவங்க இழுத்து ஏற்றிருப்பாங்க பார்த்தீங்களா, அத்தனையும் எடுத்து மேலே தள்ளுறதுக்கே குறைஞ்சது 1 hour ஆயிடுது. அங்கங்கே படித்த புக்கு குப்பத்தடியில் ஓடுற மாதிரி போட்டு போயிடுறது. அப்புறம் சாக்ஸுன்னு ஒன்று கழட்டினா அது எந்த மூலையில் கிடக்குதுன்னே தெரியாது, அதை பொறுக்கி வைக்கணும். அப்புறம் நாங்கள் தத்துட்டு வந்தது இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்க இழுத்து போகிறதையெல்லாம் ஒரு ரவுண்ட் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு கூட்டுறதுக்கு மட்டுமே 2 மணி நேரம் ஆகுது. அப்புறம் மைண்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகாமல் என்ன ஆகும் கேட்டால் என்னங்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கேன்னே தெரியல, எனக்கே தெரியல அப்படின்னு இப்போ நானும் சொல்லிடுறது. ஏன்னா இவங்க பண்ணுற காரணத்தையெல்லாம் சொன்னால் எவனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கும், பெட்ஸுன்னு இருந்தால் அப்படித்தான் இருக்கும். ஆமாம், எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அப்போ நானும் இப்படித்தான் இருப்பேன். ஓகேங்களா?